வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமரன் ஐஆர்எஸ். ரிக்டர் ஸ்கேல் எப்படின்னா 5, அப்புறம் 6, 7, 8 அப்படி போகுதுன்னா 9. 5 விட 6ங்கிறது டபுள் மடங்கு எஃபெக்ட்னு அர்த்தம். 6 விட 7 டபுள் மடங்கு எஃபெக்ட். 6க்கு என்ன எஃபெக்டோ அதோட 7 டபுள் எஃபெக்ட். நிறைய நாள் ஓடாமல் தண்ணி ஓடாமல் இருந்தால் தூசியாக இருக்குங்க. அது எல்லாத்தையும் மட்டை எடுத்து அந்த மட்டு லோட் ஆகும்போது அதோடைய டேமேஜிங் கேப்பபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகும். நம்ம புராணத்தில் வர கதை கிடையாது இது வந்து டெத்திசின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சீயாக இருந்த இடம். இந்த ஹிமாலயா இன்றைக்கி இருக்க இடம் ஒரு சீயாக இருந்தது. இந்த சீ தான் இன்றைக்கி மேலே போயிடுச்சு. அந்த க்ளவுட் பஸ்ட் வந்து அடிக்கடி ஹிமாலயஸ் நடக்கும். அதாவது க்ளவுடு இப்படி மொத்தமாக இருக்கும், இப்படி பெய்யாமல் உடஞ்சி அப்படியே ஒரு பக்கெட்டை கவுத்துற மாரி. ஓகே நீங்கள் மக்கெடுத்து இப்படி ஊற்றுறது போலாம், பக்கெட்டை தூக்கி ஊற்றுற மாரி. ஆனால் இது எப்படி சரிப்படுத்த போகிறாங்க கவர்மெண்ட்டு எனக்கு முன்னாடி கேள்வி. 5 கோடி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும், வீடு கொடுக்கணும். ஆனால் அது இக்காலஜிக்கலாக அது ஹிட் பண்ண தான் போகுது. இவங்க பண்ணுற ஒவ்வொன்றும். ஹிமாலயா தான் இந்திய நாகரிகத்துக்கு காரணம், ஹிமாலயா தான் இந்தியன் கல்ச்சர் காரணம், ஹிமாலயா தான் இந்தியாவுக்கே காரணம். நிறைய போர்களை நிப்பாட்டி நம்மளை நிறைய நேரம் பாதுகாத்தது தான். எல்லினோ வந்து என்ன பண்ணுது, நம்ம ஜோதிடத்தில் ராகு கேது மாரி இந்த எல்லா பிளானட்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ராகு கேதுக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிறத கூட்டி விடுவாங்க, இல்லை குறைச்சி விடுவாங்க. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு சரவணகுமரன் ஐஆர்எஸ் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். நன்றி, வணக்கம். நேபாளத்தில் அதை ஒரு நிலச்சரிவு மாதிரி, இல்லை பெருவெள்ளம், பிறகு பூகம்பம், இதெல்லாம் ஒரு கம்பைண்டாக நடந்திருக்கு. ஒரு சடன் அட்டாக் மாதிரி மோர் தென் நியர்பை 200 அப்படின்னு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் வந்திருக்கு. இழப்புகளை சந்திச்சிருக்கோம், 1000க்கு மேற்பட்டவரை காணல அப்படின்னு. சார், உண்மையாகவே அந்த பெருவெள்ளம் வந்தது இருக்குல்ல, இது ஒரு செயற்கையான பூகம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ ஒரு பேச்சு வருது. என்ன சார் நடந்துச்சு? இல்லை, ரொம்ப ஒரு துயரமான சம்பவம். உயிரிழப்புகளை தாண்டி ஏகப்பட்ட எக்கனாமிக் டெவஸ்டேஷன், இதெல்லாம் சரிப்படுத்துறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். நிறையவருடைய வாழ்வாதாரம் போயிடும். டூரிசம் டோட்டலாக இதாகும். இந்த விஷயங்கள், இத்தனை விஷயங்கள் இருக்குது. நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இது அதாவது நடந்தது தண்ணி வந்து ஒரு கடுமையான வேகத்தில் அந்த நதியில், கோஷியில் வந்து சேரப்போகிற நதியில் வருது. இது எதனால் அப்படிங்கும்போது பல காரணங்களில் சொல்கிறாங்க. அதில் ஒரு காரணம் வந்து எர்த்குவேக்குன்னு இவங்க சொல்கிற நம்பர் வந்து 4.9 அப்படின்னு ரிக்டர் ஸ்கேலில். இப்போ 4.9 ரிக்டர் ஸ்கேலுங்கிறது ஒரு பெரிய எர்த்குவேக் கிடையாது. நார்மலான சுச்சுவேஷன், உணரக்கூடிய அளவு பெரிய எர்த்குவேக் கிடையாது. ஆனால் அது வந்து பனிப்பாறைகளுக்கு கீழே நடக்கும் பொழுது அந்த பனிப்பாறைகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இங்கே நார்மலாக நம்ம பிளெயின்லாம் வந்து ஒரு 8க்கு மேலே இருந்தால் தான் ரொம்ப டேமேஜ் இருக்கும் எர்த்குவேக்கில். ரிக்டர் ஸ்கேல் எப்படின்னா 5, அப்புறம் 6, 7, 8 அப்படி போகுதுன்னா 9. 5 விட 6ங்கிறது டபுள் மடங்கு எஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம். 6 விட 7 டபுள் மடங்கு எஃபெக்ட். 6க்கு என்ன எஃபெக்டோ அதோட 7 டபுள் எஃபெக்ட் இருக்கும். அந்தமாரி போகும். ஸோ இதில் வந்து எர்த்குவேக்கோடைய சைஸு கம்மி, ஆனால் அது இம்பேக்ட் வந்து பனிப்பாறையில் ஒரு பொசிஷன் இருந்தால் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த பனிப்பாறைகள் வந்து மொத்தமாக ஒரு இடத்துல லோடாக இருக்கிற இடத்துல, நார்மலாக ஹிமாலயஸில் ஒரு 15,000 ஃபீட்டுக்கு மேலே எல்லா இடத்துலையும் ஸ்னோ தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு லாக்டாக ஒரு லேக் மாரி ஒரு இடம் நல்லா லோடாக இருக்கிற இடத்துல டிஸ்டர்ப் ஆகிருச்சுன்னா அது ஓப்பன் அப் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க. அந்த கைனட்டிக் எனர்ஜி அது விழுக ஆரம்பிச்சுன்னா தண்ணியாக மாறி, அந்த தண்ணி வந்து ஃபஸ்ட் டைம் ஓடும்போது அங்கே இருக்கிற தூசியான மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணெல்லாம் மொத்தமாக எடுத்து மட்டாக்கிடும். ஓகே. ஸோ பனிக்கட்டி தண்ணியாக விழுக ஆரம்பிச்சோன்னா இழுக்க ஆரம்பிச்சிடும் எல்லா தண்ணியும் அந்த இடத்துல இருந்து. அந்த ஃபோர்ஸ் என்ன, நல்ல கிரேடியன்ட். ஹிமாலயஸ் நம்ம சைடு இப்படி இருக்கும், சைனா சைடு இப்படி இருக்கும். சைனா சைடு அப்படியே பிளாட்டுவாக இறங்கும். ஓகே. ஸ்லோப் நம்மகிட்ட அதிகமாக இருக்கும், நம்மகிட்ட ஸ்லோப் இப்படி இருக்கும். ஓகே. ஸோ இங்கே இப்போ என்ன ஸ்பீடு இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்படி இறங்குற அந்த தண்ணியோடைய வேகம் வந்து அந்த மட்டு நிறைய நாள் தண்ணி ஓடாமல் இருந்தால் தூசியாக இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் மட்டை எடுத்து அந்த மட்டு லோட் ஆகும்போது அதோடைய டேமேஜிங் கேப்பபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகும். வெறும் தண்ணி பண்ணுறத விட மட்டு நம்ம இதில் இந்த சகதியோட சேர்த்து. ஸோ அந்த வேகம் வந்து நீங்கள் வந்து கீழே வர்ற வரைக்கும் இருக்குது. அந்த வீடியோலாம் பார்க்கும்போது நமக்கு பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்குது. இப்படி வந்தது வந்து அந்த மக்கள் இருக்கிற இடங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் போது கடுமையான டேமேஜ். நிறையா பிரிட்ஜ் அடித்து காலி பண்ணிடுச்சு. அப்போ பிரிட்ஜ் மேலே இருந்த வெஹிக்கிள்ஸை காலி ஆகுது. ரிவரில் 2 பக்கம் கட்டியிருந்த வீடுகள், நீங்கள் அங்கே ஹிமாலயஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பெரும்பாலும் வீடுகள் வந்து ரிவருக்கு சைடில் தான் இருக்கும். ஏன்னா ரிவர் சைடு தான் வேலி, மண்ணுக்கு ஒரு சேஃபான இடமா பார்த்து கட்டுவாங்க. ஸோ ரிவரை ஒட்டி இப்போ நம்ம முன்னாடி என்ன சேஃப்னு நினச்சாங்களோ மக்கள் இடம் இல்லாமல் எப்படி நம்ம இப்போ ஏரிக்குள்ளே கட்டுறோம், கம்மாக்குள்ளே கட்டுறோம், அதுமாரி அவன் ஆற்றுக்குள்ளே கட்டுவான்.
ம். ஏன்னா அங்கேயும் இடம் ஷார்ட்டேஜ், அங்கேயும் ரியல் எஸ்டேட்டு, அங்கேயும் ப்ரெஷர் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக முடியாது. அப்போ அந்த ரிவருக்குள்ளே இறங்கி கட்டும் பொழுது முதல் டைம் தண்ணி இவ்வளோ வரும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களா சார்? இந்த ஃப்ளஷ் ஃப்ளட்டு அடிக்கடி வரும். இது வந்து இந்த க்ளவுட் பர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் க்ளவுடு பஸ்ட் ஆகி ஒரு 10 சென்டிமீட்டர் ஒரே நேரத்தில் பெஞ்சு வச்சுங்க, அந்த தண்ணி எங்கே போக்கிடம் இருக்குது. அந்த க்ளவுடு பஸ்ட்டு வந்து அடிக்கடி ஹிமாலயஸ் நடக்கும். அதாவது க்ளவுடு இப்படி மொத்தமாக இருக்கும், இப்படி பெய்யாமல் உடஞ்சி அப்படியே ஒரு பக்கெட்டை கவுத்துற மாரி. ஓகே ஓகே. நீங்கள் மக் எடுத்து இப்படி ஊற்றுறது போல பக்கெட்டை தூக்கி ஊற்றுற மாரி. அந்த ஊற்றுறோன்னா தண்ணி ஃபுல் ஸ்பீடில் வெளியே போக ட்ரை பண்ணும். இது ஹிமாலயாவில் மட்டும் நடக்கும் அந்த ரீஜன்? எல்லா ஹை ஆல்டிடியூட்லேயும் அதே மாதிரி பிளைன்ஸில் எப்பயாவது நடக்கும். மற்றபடி அங்கே கொஞ்சம் அதை மேக வெடிப்பு அப்படின்னு மேக வெடிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, க்ளவுட் பஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதாவது க்ளவுடு வந்து மெச்சூர் ஆகி ரிவராக போகாமல் அது மெச்சூர் ஆகிறதுக்கும் போதே டக்குன்னு உடஞ்சிருது. அந்த வாட்டரை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஈச் ஏர் ட்ராப்லெட் அப்படி ஹோல்ட் பண்ணிகிட்ருக்க வாட்ரு அப்படியே பெஞ்சால் ஒரு நாள் ஃபுல்லாக 10 மணி நேரம் பெய்ய வேண்டிய ரெயினை அரை மணி நேரத்தில் பெஞ்சு முடிச்சு விட்டு போயிடும். அதுதான் க்ளவுட் பஸ்ட்டுங்கிறது, உடையிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகே சார். அந்த க்ளவுடுக்குள்ளே வாட்டர் இருக்குது, உடையுது. இப்போ பனிப்பாறைகள் உடையிறதுங்கிறது சடனாக எப்படி வரும்? அதுக்கு ஒரு அது வாட்டராக மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். இல்லை அந்த கிரேடியன்ட் ஜாஸ்தினால நீங்கள் அந்த இடத்துல ஒரு எர்த்கேக்கோ இல்லை இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த நம்ம நிறைய ரோடு போடுறோம், டனல் போடுறோம், இந்த வைப்ரேஷன் இருக்குல்ல. இப்போ நீங்கள் மெட்ரோ பண்ணும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கேட்டு பாருங்கள் எவ்வளோ வைப்ரேஷன் இருக்குன்னு. நம்ம சென்னையில் மெட்ரோ இதெல்லாம் ரொம்ப சாலிட் ராக்கு. நம்ம சவுத் இந்தியா ஜென்ரலாகவே ஹிமாலயாஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹிமாலயா நம்ம புராணத்தில் வர கதை கிடையாது. இது வந்து டெத்திஸ் சீன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சீயாக இருந்த இடம். இந்த ஹிமாலயா இன்றைக்கி இருக்க இடம் ஒரு சீயாக இருந்தது. இந்த சீ தான் இன்றைக்கி மேலே போயிடுச்சு. ஏன்னா இது சொல்கிறது புராண கதை மாதிரி இருக்கும். பட் இதுதான் தியரி சொல்கிறது, ஜாகிரஃபி தியரி. ஸோ 2 ஏஷியன் பிளேட்டுக்கும் இந்தியன் பிளேட்டுக்கு நடுவில் ஒரு சீயாக இருக்குது. அந்த சி அப்படியே இவங்க 2 பிளேட்டு க்ளோஸாக சி மேலே எழும்புது. அதனால தான் நீங்கள் வந்து 20,000 ஃபீட்டில் ஹிமாலயஸில் சில இடத்துல மரைன் ஃபாசில் கிடைக்கும். மரைன் ஃபாசில் மீனுடைய எலும்பு கூடுகள்லாம் கிடச்சி நம்ம படிக்கும்போது படிச்சிருக்கோம். ஸோ இது ஏன் கிடைக்குதுன்னா அது சியாக எத்தனையோ லாக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஸோ அந்த சாயில் வந்து நம்ம இந்த வால்கானிக் ராக் மாதிரி இல்லை ஒரு ஹார்ட் ராக் மாதிரி கிடையாது. இதுவே ஏற்கனவே லூஸ் சாயில் தான். ஸோ அந்த லூஸ் சாயிலில் வைப்ரேஷனை நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும், ஈஸியாக டிரான்ஸ்மிட் ஆகும். இங்கே தட்டினா அங்கே ஒரு 100 கிலோமீட்டருக்கு போயிடும். ஹார்ட் ராக்கில் அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது வைப்ரேஷன். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த மட்டு ஃபார்ம் ஆகிறது தான் எங்கே வேணாலும் தண்ணி உடச்சிட்டு போகும். ராக் இருந்தால் உடைக்க முடியாது, ராக்கை தேய்க்கிறதுக்கே டைம் எடுக்கும். லூஸ் சாட்னு வச்சுங்க, எங்கன்னா பாய்ச்சினாலும் பவர்ஃபுல்லாக போட்டாலும் தண்ணி அடிச்சுட்டு போகும். ஸோ நம்ம கண்ணுக்கு பார்த்தா அது ரொம்ப ஏதோ சாலிட் ராக் மாதிரி தெரியும் ஹிமாலயா. ஆனால் ஹிமாலயா சாலிட் ராக் கிடையாது. எங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக தண்ணி அடித்தாலும் அங்கே புது ரிவர் கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிற பூமி அது ஹிமாலயாஸ். சைனா நிறைய ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த சைடு. ஸோ அதுவும் கிராங் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் நடக்குது. டனல்லாம் நிறைய கிரியேட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் அந்த ரீஜனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ரோடு போடுறாங்க, டனல் போடுறாங்க. ஸோ அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா அது ஜியோபொலிட்டிக்கலாக வந்து ஒரு மிலிட்ரி பார்டர் ரீஜனாக மாறுது. ஸோ இந்த பக்கம் நேபாள், இந்த பக்கம் திபெத் எல்லாம் ஒரு ட்ரை ஜங்ஷனில் இருக்கிறதுனால இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே. ஸோ ஒன்று நம்ம கவர்மெண்ட் பண்ணுறது, 2வது பீப்புள் பண்ணுறது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹிமாலயஸில் ஒரு எனி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு 50 லட்சம் மேலே மக்கள் இருந்திருக்க மாட்டாங்க. எனி சென்சஸ் ஹிமாலயனா சொல்கிறது காஷ்மீர் ஆரம்பித்து அஸ்ஸாம், மேகாலயா வரைக்கும், அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் அவ்வளோதான் பாப்புலேஷன் இருந்திருக்கும். ஸ்பேர்ஸ் பாப்புலேஷன் எல்லாமே ரூஃப் ஹவுசஸ் இருந்திருக்கும். இன்றைக்கி மினிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 crore பாப்புலேஷன் இருக்கும். எல்லாமே காங்க்ரீட் ஹவுசஸ், ரோட்ஸு, டெவலப்மெண்ட்டு, எல்லாமே ஹெவி பிரிட்ஜஸ்ஸு, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். இப்போ இத்தனை லோடே அந்த மலை தான் தாங்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி இது சீஸ்மிக் ஜோன் 5ல் இருக்கிறது. ஜாகிரஃபர்ஸோடைய ரீடிங் என்னென்னா எவ்ரி 100 years ஹிமாலயாவில் ஒரு பெரிய சீஸ்மிக் இந்த ஆக்ஷன் வரும். இந்த எர்த்குவேக்கு மேன்மேடு நான் நினைக்கிறேன். ரியலாகவே உள்ளேருந்து சப்டரேனியஸில் வர்றது இருக்கு இல்லையா, அந்த எர்த்குவேக்கு அது எவ்ரி 100 years வருன்றாங்க. நமக்கு இது ரொம்ப 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு மேஜர் எர்த்குவேக் ரொம்ப 1800s எர்த்குவேக் இருந்திருக்கு, 8 பாயிண்ட்டுக்கு மேலே. ஓகே. அதுக்கப்புறம் மேஜர் எர்த்குவேக்கு ஹிமாலயஸில் வரல. ஸோ நம்ம எப்பயுமே ஒரு இம்பெண்டிங் ரிஸ்கில் இருக்கிறோம் ஹிமாலயஸில். இதை ஆக்டிவேட் பண்ணுற மாரி, ஸ்பீடு பண்ணுற மாரி நம்ம நிறைய இந்த ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஹியூமன் மேன்மேட் டிசாஸ்டர்னு, இதை பண்ணும் பொழுது இந்தமாரி இயற்கையாக ஒரு விஷயம், இந்த க்ளவுட் பர்ஸ்ட்டோ
இல்லை சின்ன ரெகுலர் எர்த்குவேக்கில் பனிப்பாறைகள் உடையிறதோ இதை பண்ணும் பொழுது இந்தமாரி ஒரு ஷார்ட் டைமில் தண்ணி இவ்வளோ வந்துச்சுன்னா அது பூமி நம்ம கீழே பீகாரில் இறங்குற வரைக்கும் ஒரு ஃபுல் ஸ்பீடில் தான் வரும். பீகாரில் இறங்கி தண்ணி மெதுவாக ஓடிட்டுருக்கும் ஆற்றுக்குள்ளே. ஏன்னா இங்கெல்லாம் ஆறுகளுடைய அகலமும் ஜாஸ்தி, அங்கே வந்து அவ்வளோ இருக்க நேரோவாக தான் இருக்கும். ஸோ இதனால் அந்த சுற்றி இருக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், அந்த ரிவரை ஒட்டி இருக்கிற ஹோட்டல், பெரிய பெரிய மேசிவ் பில்டிங்கு, வீடு எல்லாத்தையும் உடச்சிருச்சு. ஸோ என்ன லாஸ்ன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இது எப்படி சரிப்படுத்த போகிறாங்க கவர்மெண்ட்டுங்கிறது எனக்கு முன்னாடி ஒரு கேள்விக்குறி. 5 கோடி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும், வீடு கொடுக்கணும். ஆனால் அது இக்காலஜிக்கலாக அது ஹிட் பண்ண தான் போகுது. இவங்க பண்ணுற ஒவ்வொன்றும் அது இந்தமாரி உயிரிழப்பில் போய் முடியக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். இது நம்ம நேபாளத்தில் செஞ்ச விஷயங்களா இல்லை, பக்கத்து நாடு செய்யக்கூடிய விஷயம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த ஓஷன் ரிம்மு மாதிரி மவுண்டெயின்ஸ் ரிம்மும் பண்ணோம். ஓஷன் ரிம்முன்னு சொல்கிறோம். இப்போ இந்தியன் ஓஷனில் நடக்கிற விஷயம் இந்தியா மட்டும் பாதிக்காது, ஸ்ரீலங்காவை பாதிக்கும், இந்தோனேஷியாவை பாதிக்கும், சிங்கப்பூரை பாதிக்கும், வியட்நாமை பாதிக்கும். ஸோ இந்தமாரி இந்தியன் ஓஷன் வந்து இந்த பக்கம் ஆஃப்ரிக்கா, அந்த பக்கம் மிடில் ஈஸ்ட் வரைக்கும் போகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்தியன் ஓஷன் ரிம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து எல்லா கண்ட்ரியும் அந்த ஈக்காலஜிக் பேலன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. சிலது பண்ணணும், சிலது பண்ணக்கூடாது. அதுமாரி சில மவுண்டெயின்ஸ்லேயும் நிறைய மவுண்டெயின்ஸ் இப்போ வேர்ல்டில் இப்போ ஹிமாலயாஸில் கம்மி கண்ட்ரிஸ். இப்போ ராக்கி ஆண்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்ட்ரி இருப்பான். எங்கேயோ இடத்துல பண்ணுற மிஸ்டேக் இந்த இடத்துல ஹிட் ஆகும். அந்த ஈக்காலஜியை பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் இவங்க இப்போ இந்தியா நம்ம முன்னெடுக்கணும். நம்ம தான் பாதிக்கப்படுவோம். ஹிமாலயஸில் எது நடந்தாலும் நம்ம தான் பாதிக்கப்படுவோம். ஏன்னா அவங்களுடைய ஸ்லோப் வேறு, நம்ம ஸ்லோப் வேறு. நம்ம ஸ்லோப் ரொம்ப ஸ்டீப்பு, அவங்க ஸ்லோப் ரொம்ப ஃப்ளாட்டு. திபெத்தியன் பிளேட்டோ இருக்கு இல்லையா, அது ஏன் பிளேட்டோன்னு சொல்கிறோம், அது ஹில்லு மாரி இல்லை, அப்படியே கிரவுண்டு மாரி இருக்கும், அப்படியே மெதுவாக தான் இறங்கும். அது ஹிமாலயாஸ்க்கு அந்த பக்கம் சைனா சைடு. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, எடுத்தோன்னே செங்குத்தாக இறங்கும். அப்போ ஹிமாலயா வந்து ஒரு காலத்தில் நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க 6th ஸ்டாண்டர்ட்லாம். ஹிமாலயா வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட் மாரி, ஆர்டிக்லேருந்து வர்ற கோல்டு கரண்ட்ஸை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆமாம். ஸோ ஹிமாலயா தான் இந்திய நாகரிகத்துக்கு காரணம், ஹிமாலயா தான் இந்தியன் கல்ச்சர் காரணம், ஹிமாலயா தான் இந்தியாவுக்கே காரணம். நிறைய போர்களை நிப்பாட்டி நம்மளை நிறைய நேரம் பாதுகாத்தது தான். இப்போ மிடில் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு மாரி க்ரீக்கு, ரோமனு வந்தவங்க எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க, மிடில் ஈஸ்ட் வழியாக தான் கிராஸ் பண்ணி வருவான். அதில் கொஞ்சம் பேர் தான் நம்ம பக்கம் வந்தான். ஏன் கொஞ்சம் பேர் வந்தான்? ஹிமாலயாஸ். ஸோ ஹிஸ்டாரிக்கலி நமக்கு ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டான மவுண்டன் அது. இப்போ நமக்கு அதுவே ஒரு தொந்தரவு மாறிடுச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால, இந்த எர்த்குவேக்னால எப்படி இதை ஏக்காலஜிக்கல் பேலன்ஸையும் டெவலப்மெண்ட்டையும் இந்த கவர்மெண்ட் ரீகன்சில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய சேலஞ்சு. பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு போகக்கூடாது, அதெல்லாம் வந்து ஒரு லிமிட் ஆஃப் ஆக்ஷன் தான், வேண்டியது தான், ஆனால் லிமிட்டு தான். இப்போ இதோட எல்னினோவெல்லாம் கனெக்ட் பண்ணுறாங்களா சார்? எல்னினோ எஃபெக்ட் பற்றி தான் இப்போ நம்ம அதிகமாக இல்லை, எல்னினோ ஒரு காரணமாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இனிமேல் தான் அவங்க சொல்லணும் ஜாகிரஃபர்ஸு. என்ன எல்னினோட என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எல்னினோ வந்து என்ன பண்ணுது, நம்ம ஜோதிடத்தில் ராகு கேது மாரி இந்த எல்லா பிளானட்டுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ராகு கேதுக்கும் ஃபங்க்ஷன் கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிறத கூட்டி விடுவாங்க இல்லை குறைச்சி விடுவாங்க. ஒரு இம்பேக்டை கூட்டுவாங்க இல்லை குறைப்பாங்க. ஒரு பாசிட்டிவாக டக்கு நெகட்டிவாக மாற்றி விடுவாங்க, நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றி விடுவாங்க. இதுதான் ஜோதிடத்தில் சொல்கிறது. அது மாதிரி இந்த எல்னினோ என்ன பண்ணும், நார்மல் வெதரை, மழை பெஞ்சிட்டு இருக்கிற வெதரை மழை பெய்யோட ஆக்கி விட்ருவோம். மழை பெய்யாமல் இருக்கிற இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கும். எல்னினோ வந்து ரிவர்ஸ் பண்ணுது வெதரை, நிறைய இடங்களில் லோக்கல் வெதரை ரிவர்ஸ் பண்ணுது. கேன் இன்டியூஸ் க்ளவுட் பர்ஸ்ட்டு, இந்த மாரியான விஷயங்கள்லாம் எல்னினோவால். ஸோ என்ன ப்ராப்ளம், நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்ம ஏன் வெதரை பற்றி கவலைப்படுறோம், அதை ப்ரிடிக்ட் பண்ணால் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். அதை ப்ரிடிக்ட் பண்ணாட்டா நம்ம ஒன்று ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆகும், ப்ளஸ் அக்ரிகல்ச்சரும் அடி வாங்கும். ஆனால் எல்னினோவில் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற கடுமையான சேலஞ்சு. இந்த பர்டிகுலர் எபிசோடில் எல்னினோ இருக்கா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில. ப்ராப்ளி இல்லை, இன்னும் அதை ஜாகிரஃபர்ஸ் சொன்னால். எனக்கு என்னோட ரீடிங் வந்து சோஃபார் இந்த 4.9 வந்து ஒரு சீரியஸ் எர்த்குவேக்கை நான் பார்க்கல. அது நம்ம பண்ணது, சைனா பண்ணது, ஒரு மேன்மேட் ஒரு எர்த்குவேக் இம்பேக்டாக இருக்கணும், ட்ரிகராக இருக்கணும். அது இந்த பனிப்பாறைகளை இம்பேலன்ஸ் பண்ணதில், இன்ஸ்டெபிளைஸ் பண்ணதில், அதனுடைய கிராடியண்ட்டில் அது விழுக ஆரம்பித்த போது நம்ம இது 1-2 இல்லை சார், சாதாரண வயநாட்டிலேருந்து அங்கே வரைக்கும் நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்குது. இது வேறு ஏதாவது இந்த மாதிரியான சேம் ஜியோகிராஃபிக்கலாக வேறு எங்கேயாவது இருக்கா சார்? கொஞ்சம் நம்ம கேர் எடுத்துக்கணும். அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளே சொல்லுவோம். இந்தியாவுக்குள்ளே ஹிமாலயா அளவுக்கு சென்சிட்டிவான மவுண்டன்ஸ் கிடையாது. வெஸ்டர்ன் காட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் மவுண்டன்.
வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து கடல்லேருந்து உருவானது இல்லை, லேண்ட்லேருந்து உருவானது. ஓகே. சரியா, வால்கானிக் ஆக்டிவிட்டியால் உருவான மவுண்டென்ஸ். ஸோ இங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இங்கே நிலச்சரிவுக்கு 100% நம்ம தான் காரணம். ஹிமாலயாவில் நேச்சுரலாகவே நடக்கும், ஏன்னா லூஸ் சாண்டு. இது எப்படின்னா, நீங்கள் நம்ம மண் ஆற்று மண்ணில் கட்டி வச்சுருப்பாங்க ஊரில், அந்த ஆற்று மணல் ஈஸியாக சரியும். இந்த வீடு கட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஆற்று மணல் ஈஸியாக சரியும், சின்ன குழந்தைங்க விளாண்டுருப்பாங்கல்ல, ஈஸியாக சரியும். இதே இந்த நிலத்து செம்மண்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க, அது அவ்வளோ ஈஸியாக சரியாது, ஏன்னா சாண்டே டைட்டு ஃப்ரிக்ஷனாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஹிமாலயா வந்து ஆற்று மணல் மாதிரி, இதெல்லாம் அதோட கொஞ்சம் ஸ்ட்ராங் சாண்டு, நல்ல ராக்ஸு, சாலிட் ராக்ஸு. இங்கே நடக்கிற நிலச்சரிவுகளுக்கு நம்ம தான் காரணம். மெயினாக மரத்தை வெட்டுறது, ரோடு போடுறது, எல்லா விதமான மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ். அது நம்ம வசதிக்காக பண்ணுறோம், ஆனால் நம்மளால் எக்ஸாக்டாக கணிக்க முடியல. எந்த இடத்துல மரத்தை வெட்டினா சரிவாகும் சரிவாகான்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒரு லெவல் தான் பண்ணுறாங்க. ஒரு ரோடு போடும்போது அதெல்லாம் பார்த்து தான் போடுவாங்க. நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போகும்போது இந்த லேண்ட்ஸ்லைடு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நடக்கும். நீங்கள் போர்டு வச்சுருப்பாங்க, லேண்ட்ஸ்லைடிங் ஏரியா, பி கேர்ஃபுல்னு போடுவாங்க. அந்த இடத்துல நடக்குது, ஏன்னா அதனுடைய உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் அது, அதை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் அங்கே ஏன் ரோடு போட வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை, வேறு எங்கே ரோடு இருக்காது அவங்களுக்கு. ஸோ அந்த இதுவே நம்ம ப்ரிடிக்ஷன் கம்மி. நிறைய இடத்துல நம்ம நினச்சிட்ருப்பாங்க சாலிடு, நாங்கள் லேண்ட்ஸ்லைட் ஆகிடும். வயநாடு வந்து அந்தமாரி தான். வயநாடு 2 டைம் ஆனதும் ரொம்ப ஒரு இது. அதான் டெவலப்மெண்ட்டை பொறுத்த மட்டும் மனிதர்கள் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இது. நீங்கள் நம்ம பண்ணுற ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் ஷார்ட் டேர்மில் பெனிஃபிட்டாக இருந்தால் மட்டும் பத்தாது. லாங் டேர்ம்ங்கிறது நம்ம வாழ்க்கை, நமக்கு அடுத்து வரக்கூடிய ஹியூமன் ஜென்ரேஷனோட வாழ்க்கை. அவன் இன்னொரு 1000 வருஷத்துக்கு அது நெகட்டிவாக வருதான்னு பார்த்துட்டு தான் டெவலப்மெண்ட்டை பண்ணணும். நமக்கு அவ்வளோ நேரம் இல்லை. நமக்கு வருதானே பண்ணிடுறான், நம்ம பிள்ளைக்கு வருதுன்னா உடனே பண்ணிடுறான். ஸோ என்ன ஆகும்னா, ஒரு 100 வருஷம் கழித்து அதுவே நெகட்டிவாக முடியும். அது பல ரூபங்களில் இன்றைக்கி எஃபெக்ட் ஆகுது என்விரான்மெண்ட்டு. நீங்கள் சீ ஃபிஷ்ஷில் நம்ம என்னுடைய குரு அவர் நீலகண்ட நம்பூதிரி சொன்னதே ஞாபகம் இருக்குது. என்னைக்கு இளநீரில் இருக்க தண்ணி கெட்டு போகுதோ அன்னைக்கு நம்ம டெவலப்மெண்ட்டு உச்சக்கட்ட டேமேஜுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கி பல காய்கறிகள் கெட்டு போயிடுச்சு, வரும்பொழுதே பாய்சனாக வருது. ஆனால் இந்த தேங்காயில் இருக்கிற இளநீரில் இருக்க தண்ணி, அது ஒரு இறைவன் நிகராக நம்ம வைக்கிறோம் இல்லையா, அது ஒரு பியூரிட்டி. அது என்னைக்கு கெட்டு போகுதோ அன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டாக என்விரான்மெண்ட் ஸ்பாயில்டு அப்படின்னு சொல்லுவார். அந்த ஸ்டேஜை தள்ளி போட முடியுதான்னு பார்ப்போம். நன்றி சார், நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நன்றி, வணக்கம். நேர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.